பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆதிசிவன் சாட்சியாக நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். என்னுடைய கோபம் அடங்க வேண்டும் என்றார் இந்த நாடு நகரம் யானை சேனை பரிவாரம் இந்த உப்பு சட்டி வடு வரலாயமும் எனக்கு தாரை வார்த்து கொடுக்கலையா சுவாமி? உங்களுக்கு தேவை இந்த நாடு நகர உப்பு சட்டி வரகோடு நான் தாரை வார்த்து தர வேண்டும். ஆமா சுவாமி, தருகிறேன். தருகிறாயா? தருகிறேன் சொல்லால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாடறியே, நகரறியே, பாலறியே, கலரறியே, உன் மனைவி மக்கள் அறியே தாரை வார்த்து கொடுங்க. ஏற்பாடு செய். அமருங்கள். கண்ணே சந்திரமதி மகானை வணங்கிக்கும். சுவாமி இந்த வாழ்த்துங்கள். தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. ஆகட்டும் சுவாமி. சந்திரமதி, சுவாமி எதற்கு அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இதோ அமர்ந்து கொண்டிருக்க மகமுனிவர் இவருக்கு நம்முடைய நாடு நகர உப்பச்சட்டி வரகோடு தாரை வார்த்து தர வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அப்படியா? உன்னுடைய சம்மதம் என்ன கண்ணே? கணவன் வார்த்தை எதிர்த்து பேசாமல் இருப்பதே பென்று கழகு. உங்கள் விருப்பம் என்னவோ அதுவே என் விருப்பம். தடையில்லையே. இல்லை சுவாமி. மகனே தாசா. சுவாமி தீர்காய் சுபவே, தீர்காய் சுபவே, தீர்காய் சுபவே. அப்பா அழைத்த காரணம் என்னவோ? எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? எதற்காக? இந்த மகமுனிவருக்கு நம்முடைய நாடு நகர உப்பச்சட்டி வரகோடு நான் தாரை வார்த்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியா? உன்னுடைய விருப்பம் என்னடா? அப்பா, தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தையை கற்றறிந்த நான், ஆகையால் உங்கள் வார்த்தைக்கு மறுப்பா தெரிவிக்க போகின்றேன். தடையில்லையே. தடையில்லை சுவாமி, அனைவருக்கு சம்மதமே. தாரை வார்த்து கொடு. கொண்டு வா எள்ளு தண்ணீரும். ஏத்தி கொள்ளுவீர் முனியே, ஏத்தி கொள்ளுவீர் முனியே, ஏத்தி கொள்ளுவீர் முனியே, அகர்தனை ஏத்தி கொள்ளுவீர் முனியே. கப்பியே கரும்படை கற்று குழங்கள் எல்லாம், தண்ணீரை கொண்டு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது நிம்மதிதானே? நிம்மதிதான். இருந்தாலும் என் மணிமுடி புஜைக்க வேண்டுமே. செய்து முடிக்கிறேன். அயோத்தி நாட்டு குடிமக்களே, இத்தனை காலமாக இந்த நாட்டிற்கு மன்னனாக நான் இருந்தேன். இனிமேல் இந்நாட்டு மன்னன் யார் என்றால் இதோ இவர்தான். அதனால் இத்தனை காலமாக என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்களோ அதே போன்று இவ்விடத்தில் நடந்து கொண்டால் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. உங்கள் முன்னிலையில் இந்த மணிமகுடத்தை மகானுக்கு நான் சூட்டுகிறேன். விஸ்வாமித்திர முனிவர் பாருங்க, முனிவர் பாருங்க. சுவாமி முடிசூட்டி விட்டார். இப்பொழுது நிம்மதிதானே? எங்க நிம்மதி? என்ன சுவாமி? எங்கடா நிம்மதி? மக்கள் யாராச்சும் வாயை தந்தாங்களா? விஸ்வாமித்திரன் வாழ்க சொன்னாங்களா? ஆடாச்சே இப்படிப்பட்ட முடியல. என்னாச்சு? மக்கள் அனைவரும் விஸ்வாமித்திர மன்னன் வாழ்க, விஸ்வாமித்திர மன்னன் வாழ்க வாழ்த்து சொல்லணும். அதை செவியால கேட்கணும். நீ சொல்லி வாழ்த்தினார்களே, எங்கடா சொன்னாங்க? செவி கேட்கவில்லை. இல்லையே. சொல்ல மறுபடியும். அயோத்தி நாட்டு குடிமக்களே, இனிமேல்
இந்த நாட்டு மன்னன் இதோ அமர்ந்து இருக்கும் மகமுனிவர் தான் விஸ்வாமித்திர முனிவர். வாழ்க வாழ்கவென்று ஒரு முறை சொல்லுங்க. சொல்லுங்க விஸ்வாமித்திர மகாராஜா வாங்க சொல்லுங்க. ஒழுங்கு தான் வருது. அது போட்டோ வீரம் வந்துச்சு. அரிச்சந்திரா, இந்த நாட்டு மக்களுக்கு உன்னுடைய பெயர் புகழ் பெருமை எப்படிலாம் இருக்கு பார்த்தாயா? உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாத மக்கள் செவி சாய்க்கிறார்கள். ஆகையால நீ இருந்தா எனக்கு பெருமை கிடைக்காது. ஆகையால் இந்த நாட்டை விட்டு போகடா, போக. வருகிறேன் ஐயா. போ, போடா. ஐயோ, அட பாவி, ஏகதாரா, சதிகாரா. என்ன சுவாமி? ஏண்டா இந்த ஆடை ஆபரணம் யாருக்கு சொந்தம்? ஆமா, அரசாங்க உடைமைதான். எது? மறந்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். சாமான இல்ல சந்திரமதி சுவாமி, எப்பொழுதுமே ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது என்ன? புன்னகை. புன்னகை, ஆமா. அதனால் நீ அணிந்து கொண்டிருக்க புன்னகை இதெல்லாம் அகற்றி விடு. ஆகட்டும் சுவாமி. கடவுளே கடவுளே உனக்கு தெரியல காலதேவள் ஏட்டிலே கணக்கு மாறி போகல விதியோ கடவுளே கடவுளே உனக்கு தெரியல. மாறி போகல கடவுளே கடவுளே உனக்கு தெரியல காலதேவள் ஏட்டிலே கணக்கு மாறி போகல விதியோ கடவுளே கடவுளே உனக்கு என் தலை மேல வை. நல்ல சாவே வராது. வராது, வாடாங்க. ஏய் சந்தி, வாடிங்க. சுவாமி, இந்த கருத்தை காட்டு, இந்த கருத்தை காட்டு, காலை காட்டு. உங்க அப்பா மன்னாதி மன்னனாச்சே, நவரத்தின கற்களால அண்ணாவேறு செஞ்சிருப்பானோ இன்னொரு பயம், ஒரு அவநம்பிக்கைதான் இல்லையா? நான் சென்று வரட்டுமா? தாராளமா போங்க, வாங்க. வேண்டாம், ஒரு நேரத்துக்கு நான் யாகத்தை செய்யணும்னு பொருள் வேண்டி வந்தேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு. வட்டப்பாறை, அதன் மீது யானை, அந்த பொருள் சேர்த்து வச்சுல உள்ள குடுத்துட்டு போன அந்த பொருள் உன்னிடம் வைத்த பொருள் எங்கே உன்னிடம் வைத்த பொருள் எங்கே எங்கே சோதனை உன்னிடம் வைத்த பொருள் எங்கே நீங்கள் உரைக்க வேண்டிய வார்த்தை வித்தையிலே விந்தை. இந்த நாடு நகர உப்பச்சட்டிய
வரகோடு உங்களுக்கு நான் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறேன். ஆமா. அப்படி இருக்க நேரத்தில் அந்த பொன்பொருள் எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? இந்த நாட்டில் தான் இருக்கிறது. என்ன கேட்டாலும் நீ எப்படி தர முடியும் சுவாமி? ஹரிச்சந்திரா, இந்த வார்த்தையை ஒரு தருகாரங்கன்னா கூட ஏத்துக்கலாம். ஏய், நீ சொல்லலாமா? எனக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது இந்த நாடு நகரம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்தேன். அதனுள்ளே இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகிழ்ச்சிக்கு சொந்தமான மாளிகை, அதனுள்ளே இருக்கிறது பொக்கிஷம். இதை நீக்கி மற்றதை தாரை வார்த்து கொடுத்தேன் நான் சொன்னேன். முறையாயுது. இதை விட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நியாயமா இது? என்ன நீதியா உங்களுக்கு? என்னடா இது? முறையே இல்லை சுவாமி. என்ன முறை இல்ல? இந்த நாடே உங்களுக்கு சேர்ந்து விட்டது. ஆமா. அந்த பொன்பொருள் எங்க இருக்கிறது? அது எங்க? அதை நீக்கி அதை நீக்கி எனக்கு தாரை வார்த்தை கொடுத்தேன்னு சொன்னா சொல்லு. இதை விட இல்லைன்னு சொல்றா சுவாமி. அந்த வார்த்தை நாவினால் வராது. முறையாயுது, நீதியாயுது. இல்லன்னு சொல்லலாமா நீங்க? சொல்றா. மண்ணு மர சூடனே பொருள் எங்க சுவாமி? அதை வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணை நான் தர வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஆகமும் பொய்த்திட்டாலும் மறுமுறை பொய்த்திட்டாலும் ஆகமும் பொய்த்திட்டாலும் மறுமுறை பொய்த்திட்டாலும் ஆகமும் பொய்த்திட்டாலும் அருமறை பொய்த்திட்டாலும் மேகமா முனியே எந்தன் பொய்மொழி தவறேனை ஐயா ஆகையால் நாளார் எட்டில் பொன்பொருள் கொடே நாகில் சோரமா பாதாளத்தின் ரோகினான் ஆவேனை ஐயா ஐயா எனக்கு நீங்கள் நாட்பட்ட டால் தவணை கொடுத்தால் அதற்குள்ளாக கொடுத்து விடுகிறேன். ஏண்டா அப்பா, வட்டிக்கு வருமா? ஒரு மண்டலம் வட்டிக்கு வருமான்னு இந்த பொருள் உனக்கு 48 நாள் அவகாசம். உண்மைதான். அது கொடுக்க முடியாது இல்லன்னு சொல்லிட்டு போ. அந்த வார்த்தை என் நாவினால் வராது சுவாமி. வர முடியாதா? தவணை கொடுத்தே ஆக வேண்டும். அதற்குள்ளாக கொடுத்து விடுகிறேன். உனக்காக அல்ல, உன் தந்தைக்கு தேவலா ஒன்று கூடி கீழே தள்ளிவிட்டாங்க. அவரை சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்செங்குக்கு சொர்க்கலோகத்தை சுந்தரலோகமாக படைத்து கொடுத்து வந்தான். அவனுக்காக பரிந்து 48 நாள் அவகாசம் கொடுக்குறேன். எங்க ஒப்படைப்ப? இருக்க சொன்னாலும் சரி. என்னுடைய சீடன் சரையூ நதிக்கரைக்கு வந்து காத்திருப்பான். அவங்கிட்ட 48 நாள் அவகாசம். ஒரு நாழிகை தவறுனா கூட மாட்டேன் ஐயா, தவற மாட்டேன். அப்படியா? சரி போ. போகிறேன். ஓ, இந்த நேரத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன? நீங்கள் யார்? மகமுனிவர். ஆமா. அதனால் நாங்கள் மூவரும் உங்களை 3 முறை வள வந்து போகிறேன். ஏண்டாப்பா உன்னை பூச்சி சரியா எந்த பூச்சி? இல்ல சுவாமி, வயதிலே மூத்தவர், ஒரு மரியாதை தானே. அப்படியா? சரி போ. போய் வருவோம். நீங்க போய் வரத்துக்கு தான் இவ்வளவு பாடா?
போய்விடுவோம். சொல்றா. போய்விடுவோம் ஆ. ஏண்டா, கடங்கார கம்யூனிட்டி கண்ணி என்ன கட்டுப்பாடு நட சுவாமி என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? என்ன? கடமட்டாலும் பரவாயில்லை, ஆ. கண்ணியத்தோடு தருகிறேன். அப்படியா? ஆமா. புண்ணிய